Hi guys. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா how to analyze market from basics to advanced அதோட பார்ட் 4 வீடியோ தான் இது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணிட்டு வாங்க. அதை பார்த்தா தான் அதோட கண்டினியூஷனான வீடியோ இது புரியும். ஓகேங்களா? ஸோ பார்ட் 4 டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் லிக்விடிட்டி அண்ட் வேர் வி கேன் see it. அதாவது லிக்விடிட்டினா என்ன, அதை நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், எங்கெங்க அது ஹோல்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி தான் டாப் டு பாட்டம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஓவர் மட்டும் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்டிக்கலான எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் லிக்விடிட்டி அண்ட் வேர் வி கேன் see it. அதாவது லிக்விடிட்டினா என்ன? ஸோ லிக்விடிட்டி இன் ஃபாரெக்ஸ் மீன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் அவைலபிள் இன் மார்க்கெட். Buy side liquidity is usually above highs, while sell side liquidity is usually below lows. It is not directly visible on a normal chart. We identify it using price action close. ஸோ ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்து பார்க்காதீங்க, நான் இது தியரட்டிக்கலாக உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும். அந்த இது எங்கெங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஈக்குவல் ஹைஸில் இருக்கும், ஈக்குவல் லோஸில் இருக்கும், ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ், செஷன் ஹைஸ் அண்ட் லோஸ், ஆப்வியஸ் ஸ்விங் ஹை லோஸ். அதாவது ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் அதோட ஹைஸ் அண்ட் லோஸ்லேயே இருக்கும். ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்ற ஒரு லிக்விடிட்டிஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோஸில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி இன் ஃபாரெக்ஸ் மீன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் பை அண்ட் செல் ஆர்டர்ஸ் அவைலபிள் இன் மார்க்கெட் அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் எங்கே பை ஆர்டர்ஸ் இருக்குது, எங்கே செல் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்றதான் லிக்விடிட்டி. அதாவது நம்ம இன்னொரு டேர்ம்ல சொல்லணும்னா ஸ்டாப் லாஸ் சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் இருக்கோ அதுதான் லிக்விடிட்டி சொல்லுவாங்க. ஸோ ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஹைஸ் இல்லை லோஸ் கீழே தான் ஸ்டாப் லாஸை பிளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஹை இல்லை லோ கீழே தான் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஹோல்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு லிக்விடிட்டி கலெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இந்த லிக்விடிட்டிஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹைஸ் அண்ட் லோஸில் இருக்கும். ஸோ ரேஞ்சில் இருந்தாலும் ஹைஸ் அண்ட் லோஸில் இருக்கும், மார்க்கெட் ட்ரெண்டிங் மொமெண்டமாக இருந்தாலும் ஹைஸ் அண்ட் லோஸில் லிக்விடிட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த மார்க்கெட் எப்போ போய் கிராப் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் மூவே மார்க்கெட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி கிராப் ஆகாமல் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லிக்விடிட்டியாக மாறிடுங்க. அதாவது நீங்கள் ஸ்டாப் லாஸ் வாங்கிடுவீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஸ்டாப் லாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் வந்து டிபி போகிறது நிறைய பார்த்துருப்பீங்க. எதனால அப்படின்னா நம்மளுமே அந்த ரீட்டைலர்ஸ் வைக்கிற ஸ்டாப் லாஸ் இடத்துல போயிட்டு ஸ்டாப் லாஸை வச்சிருப்போம். அப்போ என்ன ஆகும், நம்மளோட ஸ்டாப் லாஸை ஸ்வீப் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் மொமெண்டம் கொடுத்து டார்கெட் ஹிட் ஆகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அது எப்படி நம்ம ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றது புரியும். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பை சைட் லிக்விடிட்டி யூஸ்வலி அபவ் ஹைஸ் அண்ட் வைல் செல் சைட் லிக்விடிட்டி இஸ் யூஸ்வலி பிலோ லோஸ். ஸோ ஹைஸ்லையுமே லிக்விடிட்டி, லோஸ்லையுமே லிக்விடிட்டின்னு சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் நாட் டைரக்ட்லி விசிபிள் ஆன் நார்மல் சார்ட். வி ஐடென்டிஃபை இட் யூசிங் ப்ரைஸ் ஆக்ஷன் க்ளோஸ். அதாவது நமக்கு டைரெக்டாக நார்மல் சார்ட்ல தெரியாது எங்கெங்க ஸ்டாப் லாஸ் வச்சிருக்காங்க, எங்கே நமக்கு லிக்விடிட்டி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட க்ளோஸை வச்சு நமக்கு கண்டுபிடிக்கலாம். அதாவது ஹைஸ் அண்ட் லோஸில் இருக்கிறத லிக்விடிட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனோட க்ளோஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக பார்க்காம ஒரு தியரட்டிக்கலான ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஹைஸ். ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையும் வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் ஹைஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? டவுன் ட்ரெண்ட்ல இப்படி ஒரு மார்க்கெட் இம்பல்ஸாக போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். இதுதான் நம்ம இம்பல்சிவ் மொமெண்டம் சொல்லுவோம். ஃபுல்லாகவே நமக்கு இம்பல்சிவ் மொமெண்டம். இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் கண்டிப்பாக கரெக்ஷன் அப்படின்றது வரும். ஸோ கரெக்ஷன் சொல்லலாம், புல் பேக் சொல்லலாம், ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு மொமெண்டம் வந்ததுக்கு அப்புறம் இங்கே வரும்போது 50 to 60 அதான் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன், அதாவது ஒரு செல்லிங் ஜோன். ஸோ அந்த ஜோன் டேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன் நடந்திருக்கும், அதாவது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் நடந்திருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் மார்க்கெட்டில் ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈக்குவல் ஹைஸுக்கு மேலே எல்லாமே லிக்விடிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைஸில் செல் பண்ணியிருப்பாங்க, இந்த ஹையில் செல் பண்ணியிருப்பாங்க, இந்த ஹையில் செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது இந்த ஹையில் செல் பண்ணவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைக்கு மேலே தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஈக்குவலைஸ்க்கு மேலே ஃபுல்லாகவே ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு லிக்விடிட்டி, மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் எப்போ ஸ்வீப் பண்ணுதோ, லிக்விடிட்டி சென்ஸ் ஆர்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய மூவ் கொடுக்கணும், செல்லிங் மூவ் இவ்வளோ பெருசாக கொடுக்கணும் அப்படின்னா
அதுக்கு தேவையான ஒரு ஃபியூவல் தேவைப்படும். அந்த ஃபியூவல் தான் அந்த ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஸ்டாப் லாஸஸ் எல்லாத்தையும் மார்க்கெட்டிங் ஒரே ஸ்வீப்ல போயிட்டு இப்படி கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரேடிங் ஜோனான 50 to 60 ஜோனை டேப் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு எம்எஸ்எஸ் சொல்லலாம், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் சொல்லலாம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணா சொல்லலாம். அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கரெக்ஷன் போயிட்டு மார்க்கெட் ஃபாலோ ஆயிரும். அதாவது ட்ரெண்ட் கூட டிராவல் ஆயிரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இது ஒரு ப்ராப்பரான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு இம்பல்சிவ் மூவ்ல இல்லாம கரெக்ஷன் மூவ்ல இருக்கிற ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கிற லிக்விடிட்டிஸ் பார்த்தோம். இந்த இடத்துல என்ன அப்படின்னா செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன இருக்கு அப்படின்னா இது ஃபுல்லாவே ஒரு இம்பல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த இம்பல்ஸ்க்குள்ளேயே ஒரு சப்ளை டிமாண்ட் கைண்ட் ஆஃப் அந்த அந்த ஒரு கான்செப்ட்ல இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்ளைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிராப்பு பேஸ் டிராப்னு சொல்லுவாங்க. இது ஒரு சப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த சப்ளையை ஸ்வீப் பண்ணி கூட மார்க்கெட் செல் ஆகும். ஸோ இந்த சப்ளைனா என்ன அப்படின்னா அதுக்கு மேலேயுமே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சப்ளை இன் த சென்ஸ் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் அங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ரேஞ்ச் மார்க்கெட்ல ஈக்குவல் ஹைஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த ஹைஸ் மேலேயும் ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். ஸோ இது என்ன ஏரியாவும் இருக்கும் அப்படின்னா ஹை டூல நம்ம செக் பண்ணும்போது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவோ இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹை ஏரியாவோ அதாவது நம்ம ட்ரேட் பண்ணுற ஏரியாஸோ இருந்தால் அங்கே இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த மாதிரி ஒரு பிஓஎஸோ இல்லை கேண்டல் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி அப்படின்றத எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடி ஸ்வீப் பண்ண இந்த ஹைக்கு மேலே வச்சுக்கலாம். டார்கெட் ப்ரீவியஸ் லோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லோஸ். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ஈக்குவல் லோஸ் அப்படியே அதுக்கு ஆப்போசிட். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அப் ட்ரெண்டுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்தோம். இப்போ அப் ட்ரெண்டுக்கு பார்ப்போம். ஸோ இந்த அப் ட்ரெண்டில் ஒரு இம்பல்சிவ் மூவ், இது ஃபுல்லாகவே இம்பல்சிவ் மூவ். ஒரு ஃப்ளிப் நடந்திருக்கு, கீழே ஒரு லோ நமக்கு இருக்கு. ஸோ இது ஒரு லோ, இந்த லோ டு ஹை ஃபுல்லாகவே ஒரு இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ் டிராவல் ஆகும்போது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் இன் பிட்வீனில் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவலைஸ் ஈக்குவல் லோஸ்னாலே அது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான். ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கும். அந்த ரேஞ்சுக்கு கீழே ஓகேங்களா எல்லா லோஸ்லையுமே லிக்விடிட்டிஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது ஸ்டாப் லாஸஸ் அங்கே பெண்டிங் ஆயிருக்கும். அந்த ஸ்டாப் லாஸஸ் எல்லாமே இப்படி மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இங்கேருந்து ஆக்சுவல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து மார்க்கெட் ட்ராவல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கேயே ஒரு பிளாக் இருக்கும். எக்ஸாக்டாக நான் ஜூம் பண்ணி காட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு ஃப்ளிப்பு நம்ம கன்சிடர் பண்ணி இதை நம்ம ஒரு ஃப்ளிப்னு கன்சிடர் பண்ணி இதை நம்ம லோன் கன்சிடர் பண்ணிப்போம். இந்த லோவுக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். அதை டேப் பண்ணி இங்கே மார்க்கெட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. லைட்டாக மேலே போகிற மாதிரி காட்டுவாங்க. இந்த இடத்துல தான் நம்ம அவசரப்பட்டு என்ட்ரி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அவசரப்பட்டு நம்ம என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா ஸோ ரீட்டெயிலர்ஸ் மாதிரி தான் ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே வைப்போம், இந்த லோக்கு கீழே வைப்போம். பட் ஆக்சுவலாக எங்கே எடுக்கணும் அப்படின்னா இங்கே ஈக்குவல் லோஸ் இருக்கிற லிக்விடிட்டிஸ்லாம் ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டுக்கு தேவையான அளவுக்கு ஃபியூவல் கிடைக்கும். ஸோ அந்த ஃபியூவல் மார்க்கெட் எடுக்கிற வரைக்கும் மூமெண்டம் இப்படி கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்டம் கொடுத்து எல்லாரையுமே பை பண்ண வைப்பாங்க. எல்லாருமே உள்ள கொண்டு வருவாங்க மார்க்கெட்டுக்குள்ள. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஆக்சுவல் மொமெண்டம் இங்கே ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சுவல் மொமெண்டம் கொடுத்து டார்கெட்டை ஹிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஈக்குவல் லோஸை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ட்ரியை பிளேஸ் பண்ணீங்க, அதாவது கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரியை பிளேஸ் பண்ணீங்கன்னா டார்கெட் அப்படின்றது ஹிட் ஆகும். ஸோ என்னென்ன கன்ஃபர்மேஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தனி வீடியோ நான் மேக் பண்றேன். அதுக்கு தனி வீடியோ வேணும் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி உங்களுக்கு வீடியோ டெடிகேட்டடாக நான் மேக் பண்றேன். ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் அதுவுமே அப் ட்ரெண்ட் தான். ஸோ இதுல ஒரு ஃபிளிப்பு லோ இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இம்பல்ஸ் மொமெண்டம்ல இருக்கிற ஒரு ரேஞ்ச் மார்க்கெட். இந்த இடத்துல பாருங்க இது இம்பல்ஸ் மொமெண்டம். கரெக்ஷன் வரும்போது ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது கீழே இருக்கிற ஈக்குவல் லோஸ் இருக்க லிக்விடிட்டிஸை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த லிக்விடிட்டிஸை ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு ட்ரேடிங் ஜோன் இருக்கணும். ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணிட்டு மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணால் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கம்பைன் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். லிக்விடிட்டி ஸ்வீப்பு, அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரேடிங் ஜோன், அந்த ட்ரேடிங் ஜோன் வந்து 50 to 60 ஏரியாவாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் ஹை எக்ஸ்ட்ரீம் லோவாக இருக்கலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம். ஸோ இம்பேலன்ஸ் சென்ஸ் எஃப்இன்னு சொல்லுவாங்க, அதுவாக இருக்கலாம், இல்லை சப்ளை டிமாண்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரேடிங் ஏரியாவாக இருந்தால் மட்டும்தான் அங்கேயுமே நீங்கள் கன்ஃபர்மேஷன் பார்த்து அதுக்கப்புறமா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு ஒரு A+ செட்டப் அப்படின்றது கிடைக்கும். இல்லை நீங்கள் ரேண்டமாக என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ப்ராஃபிட் போனாலுமே உங்களுக்கு சஸ்டைனபிலிட்டியான ப்ராஃபிட் கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமுக்கான ப்ராஃபிட் மட்டும் கொடுத்துரும். ஸோ இது ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள். ஈக்குவல் லோஸ்க்கான ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் முடிஞ்சு. ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டே ஹை
ஸோ இங்கே பாருங்க, இது வந்து டே டைம் ஃப்ரேமோட கேண்டில்ஸ் எக்ஸாம்பிள் நான் சும்மா ட்ரா பண்ணிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு டே டைம் ஃப்ரேமோட கேண்டில்ஸ். ஓகேங்களா, இதில் இந்த ஒரு டெய்லியோட ஹை அண்ட் லோ எல்லா கேண்டிலுமே லிக்விடிஸ் இருக்கும். ஓகேங்களா, டெய்லியோட கேண்டிலோட ஹைஸ்லும் சரி லோஸ்லையும் சரி லிக்விடிஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் அண்ட் லோஸில் கண்டிப்பாக லிக்விடிஸ் இருக்கும். அந்த மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீப் பண்ணும். நெக்ஸ்ட் வரப்போகிற கேண்டில் இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணிட்டு அந்த ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாடி வந்து உள்ள க்ளோஸ் வைக்கணும். இங்க நான் போட்டிருக்கேன் பாருங்க, பாடி நீட்ஸ் டு க்ளோஸ் இன்சைட் பிஃபோர் டெய்லி கேண்டில் ஹை. அதாவது ப்ரீவியஸ் டே கேண்டிலோட ஹைக்கு உள்ள க்ளோஸ் வைக்கணும். மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதாவது கண்டினியூ மேலே அப் சைடு கண்டினியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்படி உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு உள்ளவே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வரப்போற டே வந்து செல் சைடா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இது எதுவுமே 100% கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ள நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம என்ட்ரியை பிளேஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் இது போகலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் நம்ம ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணணும், பாடி வந்து உள்ள க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா, உள்ள க்ளோஸ் வைக்கணும். அப்படி உள்ள இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கும் போது செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம், மேல இருக்க லிக்விடிஸை ஸ்வீப் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த டார்கெட் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த லோக்கான லிக்விடிஸ் தான். இந்த ஹைல லிக்விடிஸ் எடுத்து வச்சு அடுத்து இந்த லோ இருக்க லிக்விடிஸ் தான் நம்ம எடுக்க போகுது. ஸோ அப்போ நம்ம இங்க இருந்து செல் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி செல் பண்ணலாம், இந்த டேல போட்டு நம்ம எப்படி செல் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, இந்த டெய்லி கேண்டில்ஸ்க்குள்ள இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து ஒரு 15 ஸ்ட்ரக்சர் வச்சுப்போம். இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த இந்த ஒரு லிக்விடி ஸ்வீப் அப்படிதான் இந்த இடத்துல இருக்க லிக்விடி ஸ்வீப். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்வீப் தான் இந்த ஸ்வீப். இதை அப்படியே மெர்ஜ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறம் இங்கே பிஓஎஸ் அப்படின்றது நடக்கணும். இந்த ஸ்வீப் ஆனதுக்கு அப்புறம் இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்லயோ இல்லை 1 ஹவர்லயோ இல்லை 5 மினிட்ஸ்லயோ பார்த்தீங்கன்னா ஸ்வீப் அப்படி நடக்கணும். மேக்ஸிமம் டெய்லிக்கும் 15 மினிட்ஸுக்கும் மிங்கிள் ஆகும். ஓகேங்களா, நீங்க 4 ஹவர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் போய் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்னால 15 மினிட் ஸ்ட்ரக்சர்ல பிஓஎஸ் அப்படின்றது நடந்திருக்கணும். ப்ரீவியஸ் டேவோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு பிஓஎஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதோட ரீட்ரேஸ்மெண்ட்டை நீங்க என்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த செல்லிங் மொமெண்டம் தான் அடுத்த வர டேக்கான செல்லிங் கேண்டல். ஓகேங்களா, ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த மாதிரி நீங்க டெய்லியோட ஹைஸ் அண்ட் லோஸ்ல இருக்க லிக்விடி எக்ஸாம்பிள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அடுத்து ப்ரீவியஸ் டேவோட லோ, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிடி ஹை, பிடிஹெச்சோட அப்படியே ஆப்போசிட் தான் பிடிஎல், அதாவது ப்ரீவியஸ் டே லோ. ஸோ இதில் பாருங்க டே டைம் ஃப்ரேம் கேண்டில்ஸ் இங்கே எப்படி இருக்கு, ஒரு செல் கேண்டிலோட ஹைஸ் அண்ட் லோஸ் ரெண்டுத்துலையுமே லிக்விடிஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணுது, ப்ரீவியஸ் டேவோட லோவை போயிட்டு ஸ்வீப் பண்ணுது. ஓகேங்களா, ப்ரீவியஸாக பார்க்கும்போது ப்ரீவியஸ் டேவோட ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல ப்ரீவியஸ் டேவோட லோவை போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் உள்ள போய் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், மார்க்கெட் பை ஆக போகுது அப்படின்றது கான்செப்ட் நமக்கு ஒரு 70% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இது 90% கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரக்சருக்குள்ள போயிட்டு பிஓஎஸ் அப்படின்றது நடந்திருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இந்த மாதிரி பாடி உள்ள க்ளோஸ் வச்சிருவோம், பட் இங்கே பிஓஎஸ் நடக்காது. இந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க. அப்போ பிரேக் பண்ணாத போது என்ன ஆகும், கீழே ஃபால் ஆயிரும். ஓகேங்களா, அப்போ நமக்கு ட்ராப் ஆயிரும். அப்போ நமக்கு இங்க எல்லாமே மிங்கிள் ஆகணும். இந்த மாதிரி பாடி உள்ள க்ளோஸ் வச்சாலுமே உடனே ட்ரேட் பண்ணாம உள்ள போய் ஸ்ட்ரக்சர்ல என்ன நடந்திருக்கு, பிரேக் ஆஃப் கொடுத்துருக்கா இல்லை எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த இம்பல்ஸோட சின்ன கரெக்ஷன் விட்டுட்டு இங்கிருந்து நம்ம பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பையிங் மட்டும் தான் அடுத்த ஒரு டேக்கான ஒரு பை கேண்டில். ஓகேங்களா, ஸோ என்ன டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஒரு ப்ரீவியஸ் ஹையை டார்கெட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த டெய்லி கேண்டிலோட 50% நீங்க டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா அது ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து ட்ரெண்ட் லைனோட ஹைஸ் அண்ட் லோஸ் இதை பத்தி பார்த்துட்டு ரொம்ப சிம்பிள் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டோ இல்லை அப் ட்ரெண்டோ ஷிஃப்ட் ஆகும் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்க. பட் அப்படி கிடையாது. ஓகே, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கு அப்புறமே ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற லோ இல்லை ஹை அதை பிரேக் பண்ண மட்டும்தான் நமக்கு அப் சைடு இல்லை டவுன் சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும், ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ட்ரெண்ட் லைன் மட்டும் பிரேக் பண்ணுன்னு சொல்லி யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. இதை பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு இம்பல்ஸ் இது ஓகேங்களா, ஒரு ஃபிளிப் ஆயிருக்கு, அது ஒரு லோ இங்க இருக்கு, மேஜர் லோ இங்க இருக்கு. இந்த ஒரு இம்பல்ஸ் டிராவல் ஆகும்போது எப்படி ஆயிருக்குன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஃபுல்லாவே இம்பல்ஸ்.
ஃபுல்லாகவே இம்பல்ஸ். இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ இது மேலே போகும்போது இந்த ப்ரீவியஸ் எல்லா லோஸ்லையுமே வந்து லிக்விடிட்டிஸ் இருக்கும். இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்க பாருங்க, இந்த ஒரு ட்ரெண்ட் லைனோட ஸ்ட்ரக்சர் லோஸ் எல்லாத்துலேயுமே லிக்விடிட்டிஸ் இருக்கும். இந்த லோல ஒரு லிக்விடிட்டிஸ் இருக்கும், இந்த லோல லிக்விடிட்டிஸ் இருக்கும், அதாவது ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். ஸோ இந்த லோ கீழே ஸ்டாப் லாஸஸ் இருக்கும். அந்த ஸ்டாப் லாஸஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டேக் ஆஃப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லோவை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி போகலாமா, இல்லை செகண்ட் லோவை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி போகலாமா, இல்லை தேர்ட் லோவை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி போகலாமா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு வரும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இன்னொன்று சொன்ன தெரியுங்களா, ஸ்வீப் பண்ணாலுமே ஒரு ஜோன் அப்படின்றது இம்பேலன்ஸ், இல்லை சப்ளை டிமாண்ட், இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜோன் இந்த லிக்விடை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் மேண்டேட்டரியாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இது ஒரு ஜோனாக இருக்குது, இது ஒரு பை ஜோனாக இருக்குது. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரீம் லோ வந்து நமக்கு ஒரு பை ஜோனாக இருக்கும். இதில் இங்கே என்ன பண்ணலாம், அப்போ ஒன்று இந்த ஃபர்ஸ்ட் லோவை ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம பை பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் பை பண்ணணும். இது பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா மட்டும்தான் இங்கே இருக்கிற லிக்விட்ஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற பை ஜோனை டேப் பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து நீங்கள் ஸ்வீப் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரெண்ட் லைனுக்கான லிக்விடிட்டி. சில பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் வந்து செல்லாக நினச்சி செல் பண்ணுவாங்க. இந்த ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு கரெக்ஷன் விட்டுட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இப்படி செல்லு நடக்காது, இது பை ஆயிரும். ஏன் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் இங்கே பிரேக் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் மட்டும்தான் இங்கே பிரேக் ஆயிருக்கு. பட் இந்த லோ வந்து மார்க்கெட்ல பிரேக் ஆகலை. அப்போ இந்த லோ பிரேக் ஆனால் மட்டும்தான் நமக்கு செல் அப்படின்றது நடக்கும். லோ பிரேக் ஆனால் மட்டும்தான் நமக்கு இந்த அப் ட்ரெண்டாக பண்ண மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக ஷிஃப்ட் ஆகிட்டு சொல்லி செல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் பேஸ் பண்ணி யாருமே ட்ரேட் பண்ணாதீங்க. இது அடிஷ்னல் பாயிண்ட்டு, ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். இன்டர்னல் அப்படின்னா ஒரு இம்பல்ஸ்க்கு கரெக்ஷன் வரும்போது இருக்கிற மொமெண்டம், அதாவது ஒரு இம்பல்ஸ்க்கு உள்ளே இருக்கிற ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிஸ் அப்படின்னா ஒரு இம்பல்ஸோட ஹை, இம்பல்ஸோட லோ, அங்கே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்டாப் லாஸஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இப்போது இந்த மாதிரி ஒரு இம்பல்ஸ் போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃப்ளிப் நடந்திருக்கு, ஒரு லோ இருக்குது, இது ஒரு இம்பல்ஸ். ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஒரு இம்பல்ஸு. இந்த இம்பல்ஸ் மட்டும் போகும்போது இன்சைடில் ஒரு 2-3 ஹைஸ் அண்ட் லோஸ் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த 2 லோவுமே வந்து இன்சைட் லிக்விடிட்டி, அதாவது இன்டர்னல் லிக்விடிட்டி. இந்த இம்பல்ஸ்க்கு உள்ள இன்டர்னல்ல இருக்கிற லிக்விடிட்டி, இதுதான் இன்டர்னல். ஓகேங்களா? இந்த ஒரு இம்பல்ஸுக்கு மேலேயும் கீழேயும் இருக்க லிக்விடிட்டிஸ் தான் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. இந்த இன்டர்னலுக்கு அப்படியே ஆப்போசிட். உள்ள இருந்துச்சுன்னா, இந்த இம்பல்ஸ்க்கு உள்ள இருந்துச்சுன்னா இன்டர்னல், இம்பல்ஸ்க்கு வெளியே இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல். இவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிஸை நம்ம ஹைஸ் அண்ட் லோஸ்னு சொல்லலாம். இன்டர்னல் லிக்விடிட்டிஸை நம்ம இந்த ஒரு மைனர் ஹைஸ் மைனர் லோஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்விங் லோ, அதாவது இன்டர்னல் இருக்க ஸ்விங் லோஸை ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே நமக்கு ஏதாச்சும் ஒரு ஜோன் இருக்கும், பை பண்ணுற ஜோன் இருக்கும். 50-60 இருக்கலாம், இல்லை ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை சப்ளை டிமாண்டாக இருக்கலாம். அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? அப்போ இன்டர்னல் அப்படின்னா ஒரு இம்பல்ஸ்க்கு உள்ளே இருக்கிற ஸ்விங் ஹை ஸ்விங் லோ தான் இன்டர்னல் லிக்விடிட்டி. அந்த இம்பல்ஸோட மேலே இல்லை கீழே ஹை அண்ட் லோ இருக்குல்ல, அதுதான் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். இப்போதைக்கு நம்ம கவர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் ஹைஸ் ஈக்குவல் லோஸ், ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, செஷன் ஹை அண்ட் லோன்றது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அது பெருசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதில் என்ன இருக்குன்னா, செஷன் இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. செஷன் இண்டிகேட்டர் நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னாலே அந்த செஷன் ஹைக்கு மேலே லிக்விடிட்டிஸ் இருக்கும், செஷன் லோ கீழே லிக்விடிட்டிஸ் இருக்கும். பட் நான் அதை பெருசாக வச்சு ட்ரேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? செஷன் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். பட் அது இருக்குது. ஓகேங்களா? அதை நான் யூஸ் பண்ணாதனால அதை பற்றி நான் பேசக்கூடாது, அதை பேசினா கரெக்டாக இருக்காது, அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து ஆப்வியஸ் ஸ்விங் ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் சொன்னல, அப் ட்ரெண்டாக போகும்போது எல்லா ஹைஸ்லையுமே ட்ரெண்ட் ஒரு லிக்விடிட்டிஸ் இருக்கும், எல்லா லோஸ்லையுமே ஒரு லிக்விடிட்டிஸ் இருக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்து ட்ரெண்ட் லைன் ஹைஸ் அண்ட் லோஸ் நம்ம பார்த்தாச்சு, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ
லிக்விடிட்டினா என்ன, எங்கெங்க இது இருக்கும், அதை வச்சு நான் எப்படி ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம், அந்த அதை எப்படி ஸ்வீப் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரியை பிளேஸ் பண்ணலான்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின எக்ஸாம்பிள் சார்ட்டை வந்து நான் இதோட ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன், அதையுமே பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் நான் பாருங்க, பார்த்துட்டு அதுலேயுமே இன்னும் டவுட் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, அதை பற்றி நான் கிளியராக வீடியோ மேக் பண்ணுறேன், இல்லை ஷார்ட்ஸ் தான் போட பார்க்குறேன். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் டிஎம்ல வந்து உங்களுக்கு கிளியரிட்டி பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கண்டென்ட் வேணும் அப்படின்னா, ஏன்னா இந்த சீரீஸே ஒன்றும் முடியல, இந்த சீரீஸில் இன்னும் ரெண்டு பார்ட் இருக்குது, இல்லை ஒரு பார்ட் இருக்குன்னு ஐ திங்க். ஸோ அது முடிச்சுட்டு வேற ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, வேற ஏதாச்சும் ஒரு ஃபாரெக்ஸ் பற்றின டேட்டா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இல்லை இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையுமே எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பற்றியுமே நான் டெடிக்கேட்டாக நான் தனியாக ஒரு லென்த் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸ் வீடியோவோ நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.